குழந்தைகள் உட்பட 40 உயிர்களை ஒரு அரசியல் பிரச்சாரம் காவு வாங்கி இருக்கு. செப்டம்பர் 27 நாமக்கல்ல பிரச்சாரம் முடிச்சிட்டு கரூர்ல பிரச்சாரம் செய்ய தாவேகா தலைவர் விஜய் வந்திருக்காரு. அந்த கட்சியை சேர்ந்த புசி ஆனந்த் அவர்கள் 12 மணிக்கு பிரச்சாரம் தொடங்கும்னு சொன்னதை நம்பி அதுக்கு முன்னாடி இருந்து மக்கள் அங்க கூட ஆரம்பிச்சிருக்காங்க. குறைந்த அளவு மக்கள் கூடக்கூடிய அளவு குறுகலான இடத்துல 10,000 மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்து போலீஸ் ஏற்பாடுகளை பண்ணிருக்காங்க. ஆனா நேரம் ஆக கூட்டம் அதிகமாகி விஜய் பேச ஆரம்பிக்கிறப்ப எப்படி 30,000க்கு அதிகமான மக்கள் முண்டி அடிச்சு விஜய பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. இவ்வளவு மக்கள் கூடின இடத்துல முறையான ஏற்பாடுகளோட எக்ஸிட் என்ட்ரின்னு எதுவுமே இல்லாம குடிக்க குடிநீர் கூட இல்லாம சிலர் மயங்கி விழுறாங்க. விஜய் பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தண்ணி கொடுக்க சொல்லி மைக்ல கூட சொல்றாரு. அதே மாதிரி வழக்கத்துக்கு மாறா அதிகமான ஆம்புலன்ஸ் அந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. தாவேகா தலைவர் விஜய் பேசிட்டு கிளம்புறப்போ முறையான எக்ஸிட் வசதிகள் இல்லாததுனால ஜன நெருக்கடியில சிக்கி பெரிய தள்ளுமுள்ளு நடந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு 3 குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. 2 பையன் ஒரு பையன் இறந்துட்டான், பெரிய பையன், சின்ன பையனை காணோம். சம்பவம் நடந்த உடனே விஜய் பத்திரிகையாளர்களை பார்க்காம சென்னைக்கு வந்திருக்காரு. செந்தில் பாலாஜி, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முதல்வர், துணை முதல்வர்னு அத்தனை பேரும் கரூர்ல ஆஜராகிட்டாங்க. இது தவிர எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, சீமான் உட்பட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களும் கரூருக்கு வந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு ஆளும் கட்சியினரும் தாவேகாவினரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கிறப்போ மற்ற கட்சி தலைவர்கள் இதை அரசியலாக்க வேணான்னு அழுத்தமா பதிவு பண்ணிருக்காங்க. விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல. கூட்ட நெரிசல்ல இருந்தவர்களுக்கு அரசு சார்பா 10 லட்சமும் காயமுற்றவர்களுக்கு 1 லட்சமும் நிவாரணம் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. தாவேகா சார்பா இறந்தவர்களுக்கு 20 லட்சமும் காயம்பட்டவர்களுக்கு 2 லட்சமும் நிவாரணமா அறிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்க ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூட பத்தி விசாரிச்ச ரிட்டையர்ட் ஜட்ஜ் அருணா ஜெகதீசனை நியமிச்ச நிலையில தாவேகாவினர் சிபிஐ விசாரணை வேணும்னு உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. மனித உயிருக்கு மதிப்பே கிடையாது. தன்னோட அபிமான திரைக்கலைஞனை அரசியல் தலைவரா பார்க்கும்போது எமோஷனலா கனெக்ட் ஆகி உருகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. தனிநபர் துதிப்பாடல்ங்கிற மோகத்துல உயிரையே விட்டுட்டு இருக்கிற இந்த 41 நபர்கள் இனி இளைஞர்கள் இப்படி நடக்க கூடாதுங்கிறதுக்கான படிப்பினையா இருக்காங்க.